பருப்பு குழம்பு வைக்கிறப்போ இந்த வீடியோ பார்த்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், வீடே கமகமன்னு இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள ஆளுக்கு தகுந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 பேர் இருக்கனால 1 கப் சேர்த்துக்கிட்டோம். துவரம்பருப்பை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 10 பல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிட்டு 1 கப் பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்ருங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லஞ்ச் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நம்ம சேனலில் போய் ஷார்ட்ஸையும் பார்த்துருங்க. விசில் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருப்பு கட்டை வச்சு இதை நல்லா கடைஞ்சிருங்க. 8 மாத குழந்தைகள்லேருந்து 10 வயசு உள்ள குழந்தைகளுக்கு எந்த மாதிரி லஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்றதை நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டேரெக்டாக நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். குழந்தைகள் வச்சிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. பருப்பை இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டு அதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு, கொஞ்சமாக சீரகம், அரை பல்லாரி நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. 2 வரமிளகாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை ஆரம்பத்தில் சேர்க்காம இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எப்பவும் வைக்கிற பருப்பு குழம்பு விட இது 2 மடங்கு ருசியாகவே இருக்கும். கடைஞ்சி வச்ச பருப்பை இப்போ இந்த தாளிப்பில் ஊற்றிட்டு இதையுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைப்போம். அடுப்பு கையில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் கரெக்டான கண்டிஷன் வந்து வரும். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதும், அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு இது சாப்பாட்டுக்கு இல்லைன்னா டிஃபன், இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. லஞ்ச், ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஷார்ட்ஸில் போய் பார்த்துருங்க.